தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு. இந்த நிலையில் கலகலத்து போயிருக்கும் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்த அமித்ஷா கையில் எடுக்கும் ஆபரேஷனால் பல மாற்றங்கள் தமிழக அரசியல் களத்தில் நிகழப்போகின்றன என்று கச்சமிட்டிருக்கிறார்கள் கமலாய சீனியர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அண்ணாமலையுடன் ஏற்பட்ட மோதலால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது. இதையடுத்து பாஜக, பாமக, அமமுக, ஓபிஎஸ், தமுமுகவுடனும் அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகளுடனும் இணைந்து தனித்தனியே தேர்தலை சந்தித்தன. இந்த தேர்தலில் இரண்டு கட்சிகளுக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் இன்னும் 5 மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. திமுக கூட்டணியில் சில சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய சேதாரம் எதுவும் இல்லை. தாவேக்காவோ மெகா கூட்டணி அமைக்கும் என்று சொல்லி வருகிறார்கள். அதே நேரத்தில் பலவீனமாக இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சரி செய்யும் வேலைகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கியிருக்கிறார். இது குறித்து பேசும் கமலாய சீனியர்கள் சிலர் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தி கூட்டணி ஆட்சி அமைக்க டெல்லி பாஜக விரும்புகிறது. அதன் முதற்கட்ட நடவடிக்கையாகவே அதிமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் அமித்ஷா. ஆனால் மோடியை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என ஓபிஎஸும் எடப்பாடி தலைமையை ஏற்க முடியாது என டிடிவி தினகரனும் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டனர். இணைப்பு விஷயத்தில் அதிருப்திக்குள்ளான செங்கோட்டையன் கட்சி விதிகளை மீறி செயல்பட்டதாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பின் தாவேக்காவில் இணைத்து விட்டார். பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டு தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் என்று சர்ச்சைக்கு ஆகி கிடைக்கிறது. எனவேதான் கூட்டணி கட்சிகளை வழிக்கு கொண்டு வரும் வேலைகளை தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா. தேமுகவுடன் 15 தொகுதிகள், ராஜ்யசபா சீட், கூட்டணி ஆட்சி ஆகியவைதான் பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்கு டெல்லி தலைமையும் ஓகே சொல்லிவிட்டதால் தான் பிரேமலதாவின் சமீபத்த பேட்டிகள் அதிமுக மாநிலங்களவையில் உறுப்பினர் பதவி தருவதாக கூறி எங்களை ஏமாற்றவில்லை, நாங்கள் 2025ஆம் ஆண்டில் கேட்டோம், அவர்கள் 2026இல் தருவதாக கூறியிருக்கிறார்கள். ஒரு மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் பதவிக்காக தேமுதிக கூட்டணியை முடிவு செய்யாது என்று கூறியிருந்தார். ஒன்றுபட்ட பாமகவை ஏற்படுத்த ராமதாசிடம் கட்சியில் உங்களுக்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதால் மாம்பழம் சின்னத்துக்கு சிக்கல் ஏற்படலாம். எனவே தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள் என அன்புமணியிடம் பேசப்பட்டிருக்கு. அடுத்து ஓபிஎஸ் சமீபத்தில் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு கடந்த தேர்தலை போலவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அதற்கு ஓபிஎஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது சரியா இருக்காது, தனி கட்சி ஆரம்பித்தால் அதிமுகவுக்கு உரிமை கோரும் வழக்குகள் நீர்த்து போய்விடும், டிடிவி இல்லாமல் தேர்தலை சந்திப்பது சரியாக இருக்காது என சொல்லியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அவசர அழைப்பின் பேரில் டிசம்பர் 4ஆம் தேதி அண்ணாமலை அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு சென்றிருந்தார். அப்பொழுது நயினார் அளித்த புகார், கட்சி நிகழ்ச்சிகள் புறக்கணிப்பு உள்ளிட்ட சர்ச்சைகள் குறித்து அண்ணாமலையிடம் கடிந்து கொண்ட அமித்ஷா, 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், உட்கட்சி மோதலை தவறுங்கள், கூட்டணியை பலப்படுத்தும் வேலைகளை செய்யுங்கள், உங்களுக்காக முக்கியத்துவம் விரைவில் தரப்படும் என சொல்லியிருக்கிறார். இதையடுத்து டிடிவி தினகரனை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வரும் வேலைகளை அண்ணாமலை தொடங்கியிருக்கிறார் என்றனர் விரிவாக. பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனவரிக்குள் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும். தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கிறது. விஜய் கட்சி பலமாக மாறுவதை அமித்ஷா விரும்பவில்லை. எனவேதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக மாற்றும் வேலைகளை அவர் தொடங்கியிருக்கிறார். இதற்காக பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இதில் மகனுடன் அனுசரித்து செல்லும் மனநிலைக்கு விரைவில் ராமதாஸ் வந்து விடுவார். பிரேமலதாவின் பேச்சில் தற்போதே மாற்றம் தெரிகிறது. ஓபிஎஸ் உடன் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறது. அவரும் விரைவில் சம்மதம் தெரிவித்து விடுவார். டிடிவியை கூட்டணிக்குள் கொண்டு வரும் அசைன்மெண்டை குருமூர்த்திக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியாக அதிருப்தியில் இருக்கும் அனைவரும் விரைவில் உள்ளே வந்து விடுவார்கள். தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் திறமையானவர். ஆனால் அவர் தமிழகத்தில் எடுத்த எந்த முயற்சியும் இதுவரை வெற்றி பெறவில்லை.